நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப கிறிஸ்பியான உளுந்து வடை, அதுக்கப்புறம் வந்து தயிர் வடை. இது எப்படி வந்து ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையும் நம்ம வந்து கொங்குநாடு வில்லேஜ் ஸ்டைல்லையும் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன 3 கப் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து 2-3 தடவை வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க. ஸோ கழுவுனதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம திரும்பவும் வந்து வடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்ச உளுந்தை வந்து நம்ம வந்து கிரைண்டர்லேயோ இல்லை அப்படின்னா மிக்சிலேயோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஃப்ளஃபியான அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இந்த உளுந்து போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து அரைக்கணும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம கிரைண்டரில் போடும்போது 5 மினிட்ஸில் வந்து இந்த உளுந்து மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அரைக்கிறது வந்து கொஞ்சம் கிரைண்டர்லேயும் வந்து மிக்சிலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான அந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தா அது வந்து மிதக்கும். ஸோ அதான் வந்து இதனோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதை என்னால் காமிக்க முடியல, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம கையில் ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் என்னாகும் அப்படின்னா இந்த அரிசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி ரைஸ் போட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையை வந்து தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உளுந்து மாவு வந்து எடுங்க. அப்போ தான் வந்து அது ஈஸியாக ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம வந்து பாலாக பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த மாவு எடுக்கும்போது தண்ணியை தொட்டுட்டு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்படி தண்ணியை தொடுறதுனால என்னாகும்னா ஈஸியாக மாவு வந்து கையில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ நம்ம மாவு வந்து பர்ஃபெக்டாக அரைச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து கையில் ஒட்டாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஷேப் வந்து 2-3 தடவை ஃப்ரை பண்ணும்போதும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி மாவு நம்ம வந்து அரைக்கும் போது என்னாகும்னா எண்ணெயும் வந்து அந்த வடையில் வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ இப்படியும் வந்து நம்ம கையில் வந்து ஷேப் பண்ணியும் பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக அவுட் சைடு வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ளே. ஸோ சோடா இப்போ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சுட்டு நான் வந்து தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து காமிக்க. ஸோ நம்ம வடை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னா தயிர் வடை செய்யலாம். அதுக்கு வந்து சூடான தண்ணியில் போட்டுட்டு நம்மளுடைய ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது என்னாகுன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் இருந்தால் அது வெளியே வந்துடும். அது இல்லாமல் இது சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம், பிழிஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து ஒரு பவுலில் 1 கப் தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி 1/2 கப் போட்டுட்டு சர்க்கரை தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் எதுக்காக போடுறோன்னா அந்த புளிப்பு வந்து போகிறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஒரு சர்விங் ட்ரேயில் வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த வடையை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீசனிங்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் ஸோ இது 3ஐயும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி போட்டுட்டு தாளிச்சிடலாம். ஸோ தாளிச்சதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வடை மேலே நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த வடை வந்து தயிர் வடை வந்து நம்ம உடனேவும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் கேரட் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா மாதுளம்பழம் போட்டுக்கலாம். ஸோ க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு ஆகிடும்.